أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாமா சொசைட்டி ஏற்பாடு செய்து நடத்தி வரும் வாராந்த தொடர் நிகழ்ச்சி இஸ்லாம் அருள் நிறைந்த மார்க்கம் என்ற தலைப்பில் 5 நிகழ்ச்சிகள் கொண்ட இந்த நிகழ்ச்சியின் 4வது நிகழ்ச்சியாக இன்று மரணத்துக்கு முன்பும் பின்பும் இஸ்லாம் காட்டும் அன்பு என்ற தலைப்பில் எங்கள் மத்தியில் உரை நிகழ்த்த வந்துள்ளார் ஷேக் ஹஸ்ஸான் ஹமீம் அவர்கள். நலிமியா பட்டதாரி, தற்போது ஃபாத்திஹ் உயர்கல்வி பீடத்தில் ஒரு விரிவுரையாக கடமை புரிவோர். அதே நேரம் குர்ஆன் டீச்சிங்குக்கான இஜாசா பெற்றவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அல் குர்ஆன் ஆன்லைன் அகாடமி என்ற ஒரு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் அவருடைய உரைக்கு செவி கொடுப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வ ஸய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். ஃபபஅத். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மரணத்திற்கு முன்பும் பின்பும் இஸ்லாம் காட்டுகின்ற அன்பு தொடர்பாக சில விடயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். உண்மையில் இந்த தலைப்பினை நான் பிரதானமான 2 தலைப்புகளாக நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். முதலாவது மரணத்துக்கு முன்னால் உள்ளது, இரண்டாவது மரணத்தின் பின்னால் உள்ள விடயங்கள். மரணத்திற்கு முன்னால் உள்ள விடயங்களிலே நாங்கள் 3 விடயங்களை இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாடுவோம். ஒன்று, இந்த உலகிலே அல்லாஹுடைய அந்த ரஹ்மாவின் நிலை எவ்வாறு காணப்படுகிறது. இரண்டாவது, இஸ்லாத்திலே பெரியவர் சிறியவர்களிடத்திலே காணப்படக்கூடிய ரஹ்மா. மூன்றாவது, பெண்களிடம் குறிப்பாக இஸ்லாம் காட்டுகின்ற ரஹ்மா என்ற 3 விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே போன்று மரணத்தின் பின்னரான வாழ்க்கையிலே இஸ்லாத்திலே ஒருவர் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு இஸ்லாம் எத்தகைய ரஹ்மாவை சொருகிறது. அதே பொழுது ஒருவர் மண்ணறையிலே வாழுகின்ற பொழுது அவருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கின்ற அந்த ரஹ்மாவின் தன்மை எவ்வாறு காணப்படுகிறது. அதே போல மறுமை நாளிலே அல்லாஹு தாலாவுடைய அந்த கியாமத்து நாளினுடைய ரஹ்மா எவ்வாறு காணப்படுகிறது என்பது தொடர்பாகவும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்துரையாட இருக்கின்றோம். அந்த வகையில் முதலாவதாக உலகிலே ஒரு ரஹ்மாவின் நிலை, ரஹ்மாவினுடைய தன்மை என்ன என்பதை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால், அல்லாஹு தாலா தன் மீது கடமையாக்கி கொண்ட ஒன்றுதான் இந்த ரஹ்மா. சூரா அல்-அன்ஆமிலே அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற பொழுது, கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, உங்களுடைய இறைவன் இந்த ரஹ்மத் செய்வதினை அல்லாஹு தாலா தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கிறான் என அல் குர்ஆன் எங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. இந்த வசனத்தினை விளங்கப்படுத்துகின்ற பொழுது இமாம் தபரி அவர்கள் அடையாளப்படுத்துகிறார், அல்லாஹு தாலா இந்த உலகிலே தன் அடியார் மீது ரஹ்மாவை சொறிவதினை, ரஹ்மாவுக்கான பொருள் கருத்துக்கள் நாங்கள் இதுக்கு முன்னால் நடந்த பல விரிவுரைகளுக்கூடாக நாங்கள் விளங்கி இருக்கின்றோம். எனவே இந்த ரஹ்மாவை அருள்வதனை அல்லாஹு தாலா கடமையாக்கி விட்டான். எனவே அவர்களினுடைய தௌபாவை, தனது அடியார்களினுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வதற்கான கால அவகாசத்தை அல்லாஹு தாலா நீடித்திருக்கிறான். அவர்களை தண்டிப்பதற்கு அவன் அவசரப்பட மாட்டான். இது அல்லாஹுடைய மிக முக்கியமான ரஹ்மாவாக காணப்படுவதாக இமாம் தபரி அவர்கள் அடையாளப்படுத்துவார். உலகிலே ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது அவனுக்கு இந்த ரஹ்மா கிடைக்க வேண்டும் என்பதனை அல்லாஹு தாலா அவனுடைய கடமையை அவனுக்குரிய கடமையாக மாற்றியிருக்கிறான் என்பதனை இந்த அல் குர்ஆனி வசனம் அடையாளப்படுத்துவதனை நாங்கள் பார்க்கின்றோம். மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தாலா ரஹ்மாவை 100 பகுதிகளாக பிரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ், சஹீஹ் முஸ்லிம்லே வரக்கூடிய அந்த ஹதீஸ், அல்லாஹு தாலா வானங்களையும் பூமியையும் படைத்த அந்த தினத்திலே ரஹ்மாவை 100 பகுதிகளாக பிரிக்கிறான். 100 ரஹ்மாக்களை பிரித்து 100 ரஹ்மாக்களையும் அல்லாஹு தாலா அந்த தினத்திலே படைக்கிறான்.
அந்த 100 ரஹ்மாக்களில் ஒரு ரஹ்மாவினுடைய விசாலம் எத்தகையதென்றால் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலான இடத்தை உள்ளடக்கியது. இதுதான் ஒரு ரஹ்மாவினுடைய அடையாளம். இந்த ஒரு ரஹ்மாவை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா இந்த உலகத்துக்கு அருளி இருக்கிறான். அடுத்த 99ஐயும் தன்னோடு வைத்துள்ளான். இந்த ஒரு ரஹ்மாவிற்கான உதாரணத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகின்ற பொழுது சொன்னார்கள், ஃபீஹா தஅதிஃபுல் வாலிதத்து அலா வலதிஹா. இந்த உலகிலே வாழுகின்ற ஒரு தாய் தன் குழந்தையிடம் காட்டுகின்ற கருணைதான் அந்த ரஹ்மாவுக்கான உதாரணம். அல்லது ஓர் காட்டு விலங்கு, காட்டிலே வசிக்கக்கூடிய ஒரு பிராணி ஒன்று, அது பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம். பறவை ஒன்று தனது குட்டிக்கு காட்டுகின்ற அந்த கருணையைத்தான் இந்த ரஹ்மா அடையாளப்படுத்துவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே உலகத்திலே வாழுகின்ற ஒரு மனிதன் உயிர் வாழுகின்ற பொழுது அவனால் செலுத்த முடியுமான அதி உச்சபட்ச ரஹ்மாவினுடைய அடையாளம் ஒரு தாய் தனது பிள்ளைக்கு செலுத்தக்கூடிய இந்த ரஹ்மா, இந்த கருணை, இந்த இரக்கத்தை நாங்கள் அடையாளப்படுத்தலாம். இது மாத்திரமல்ல, மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா இன்னும் ஒரு வகையிலையும் இந்த மனிதர்களுக்கான ரஹ்மாவை அருளி இருக்கிறான். எங்களுக்கு தெரியும், மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினுடைய தன்மை வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி. அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்ற பொழுது, எனது ரூஹிலிருந்து மனிதனுக்கு நான் ரூஹை ஊதி இருக்கின்றேன், அந்த ஆன்மாவை ஊதி இருக்கின்றேன். இதான் மனிதனுடைய இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற தன்மை. எந்த ஒரு படைப்பினத்துக்கும் இல்லாத அல்லாஹுடைய ரஹ்மத்தினை நேரடியாக பெற்ற ஒரு படைப்பு மனிதன் என்பதற்கு இந்த ஒரு சான்றே போதும். எனவே தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் இன்னும் இடத்துல சொல்கிறான், எப்படி என்றால், வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் இந்த ஆதமுடைய சமூகத்தினை நாங்கள் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம். அந்த கண்ணியப்படுத்தியதனுடைய முக்கியமான தன்மை என்னென்றால், அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மாவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ரஹ்மா எது? அதுதான் அல்லாஹோட ரூஹை நாங்கள் பெற்றவர்கள். ஹைர், இப்போ நாங்கள் இன்னும் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் விளங்கிட்டு போகணும். இப்னு கசீர் அவர தஃப்சீரில் சில நேரம் கூட அர் ரஹ்மான் அர் ரஹீம் இந்த 2 ரஹ்மாக்களை பற்றி நிறைய பேசுவார். நாங்கள் சுருக்கமாக சொல்கிறா இருந்தால், அர் ரஹ்மான்ங்கிறது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுத்திருக்கிற ரஹ்மா. அர் ரஹீம்ங்கிறது மூமின்களாகிய விசுவாசிகளாக காணப்படக்கூடிய மக்களுக்கு மாத்திரம் பிரத்யேகமான ரஹ்மாவாக அடையாளப்படுத்துகிறார் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹ். சரி, இந்த ரஹ்மாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. பாருங்கோ, உண்மையில் உலகத்தில் பல பரீட்சைகள் காணப்படுது. எல்லா பரீட்சைக்கும் எங்கள்கிட்ட ஒரு சிலபஸை தருவாங்க, நாங்கள்லாம் படிக்கணும், நிறைய நோட்ஸ்களை தேடுவோம், எல்லாம் படிப்போம். ஆனால் எது கேள்வி வரும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது. சில பேர் மாதிரி வினாக்களை தருவாங்க, சில பேர் கடந்த கால வினாக்களை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நாங்கள் எக்ஸாமுக்கு தயாராகுவோம். ஆனால் அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பார்க்க வேண்டுமென்றால் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கணும். எப்படி? எங்களுக்கு எது கேள்வி என்று எங்களுக்கு சொல்லி தரப்பட்டிக்குது, எது விட என்றும் சொல்லி தரப்பட்டிக்குது. அப்போ அல்லாஹ்வோட ரஹ்மத்தில் பார்க்கணும், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் எனக்கு இதான் கேள்வியாக கேட்கப்பட போகுது, நான் இந்த கேள்விக்கு தான் விடையை தயாராக்கணும் என்கிற அந்த அமைப்பை அல்லாஹ் தஆலா சொல்லி தந்துட்டு, இதான் விட என்கிறதுக்கு இந்த உலகத்தையும் எங்களுக்கு ஆக்கி இதில் அவன்ட ரூஹை தந்து அனுப்பிக்கிறான். இது ரஹ்மாட அதி உச்சபட்ச ஒரு வெளிப்பாடை உலகத்தில் உயிர் வாழ்கிற நேரத்தில் நாங்கள் காண்றதுக்கு முடியுமா இருக்குது. இது ஒரு பகுதி. இதில் இன்னொரு பகுதி நாங்கள் பார்க்கலாம். இன்னொரு உதாரணம் ஒன்று நாங்கள் டிஸ்கஸ் பண்ணணுமா இருந்தால், உலகத்தில் நாங்கள் ஈக்கிற நேரம் ஒரு கம்பெனியில் நாங்கள் ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் அல்லது ஒரு சேர்மனாக நாங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்தில் ஒரு நாள் அந்த ஒர்க்குக்கு நாங்கள் டிலே ஆகி போயிட்டோம். அந்த கம்பெனியோட சேர்மன் நாங்கள் ஈக்கிறோம். இப்போ எங்களுக்கு மேலுக்கு ஈக்கிறாள் என்ன சொல்லுவார்? இவர் இன்றைக்கு லேட்டாகி வந்திருக்கிறார், ஒரு மார்க் கொண்டு வச்சு கொள்வார். 2வது நாளும் லேட் ஆகி போயணும், இன்னும் ஒரு மார்க் கிடைக்கும். இப்படி ஒரு கிழமையில் ஒரு 4 நாள் ஒரு மாதத்தில் தொடர்ந்துக்கு இவரோட தாமதங்கள், இவரோட அசமந்த போக்குகள், இவரோட பொடுபோக்கான நிலை தொடருமா இருந்தால் மேலுள்ளாக்களை முடிவெடுக்கையிலும் இவரை நாங்கள் இந்த வேலையிலேருந்து தூக்குவோம். இப்படியான ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக உலகத்தில் இருக்கிற யாரும் வாரது யதார்த்தம், அதான் இயல்பும் கூட.
ஆனால் அல்லாஹ்ட ரஹ்மத்திக்கிற அந்த அல்லாஹ்ட தன்மை எப்படி என்றால், தண்ட அடியான் இறுதி மரணம் வரைக்கும் அல்லாஹ் விட்டு வைக்கிறான், இவன் கொஞ்சம் மீண்டு வர மாட்டானா? ஏண்ட ரூஹ சுமந்துட்டு உலகத்தில் வாழ்கிற இந்த மனிதன் நான் தொழுகைக்காக அழைக்கிற போது அதுக்கு பதில் தரப்போவனாக இல்லை. நான் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் என்று சொல்லிக்கிறனோ அதை விட்டுட்டு அவன் வேறொரு வாழ்க்கையில் வாழ்கிறான். வாழ்கிறது ரெண்டாவது விஷயம். அப்படி வாழ்கிறவனை ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, ஒரு வருடம் அல்ல, அவனுக்கு நீண்ட ஒரு காலத்தை அல்லாஹு தாலா கொடுத்து அவனை ஹயாத்தோடு அந்த உலகத்தில் வாழ வைக்கிறான். இந்த அடியான் ஏதோ ஒரு நேரத்தில் சரி திருந்துவான். இது இந்த தாமதித்து பார்க்குற பழக்கத்தை அல்லாஹு தாலா தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த இமாம் தபரிட அந்த கூற்று தான் அது. அல்லாஹு தாலா தவணையை நீண்டதாக மாற்றுறான். இது ரஹ்மாவினுடைய படைப்பினங்கள், அதிலும் குறிப்பாக மனிதனாக உயிரோடு வாழ்கின்ற அந்த உலகில் அல்லாஹு தாலா தந்திருக்கிற ஒரு முக்கியமான விடயம்ங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும். இது நாங்கள் உங்களோட கலந்துரையாட விரும்பிய முதலாவது பகுதி. இதில் இன்னும் சில விடயங்களை தொட்டு கொண்டு போகலாம். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இந்த உலகத்தில் ரஹ்மாவினுடைய வடிவங்கள் பல வடிவங்களில் காணப்படுது. நாங்கள் உண்மையில் இந்த தலைப்பை தயார்படுத்துகின்ற சந்தர்ப்பத்தில் இப்படியான ஒரு யோசனையை நான் எடுத்துக்கொண்டு, அதாவது அல்லாஹு தாலா உலகத்தில் மனிதனுக்கு எதெல்லாம் அருளாக சுரந்திருக்கிறானோ அதெல்லாமே ரஹ்மா தான் என்றால், எதெடுத்தாலும் அதுக்கு பின்னால் இந்த ரஹ்மாட வட்டம் சுற்றி கொண்டு தான் நிற்கி. அல்லாட இரக்கம், அல்லாட கருணை, அல்லாட இந்த கருணையான பார்வை எங்களோட மனித சமூகத்தை முழுமையாக பின்னால் சுற்றி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு பார்ப்போம், ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறான், அவனை அந்த ரஹ்மாட வடிவத்தை பாருங்கோ, அவனுக்கு வலது பக்கம் அவன் திரும்பினாலும் அது ரஹ்மாவாக தான் நிற்கிது, இடது பக்கம் திரும்பினாலும் ரஹ்மாவாக தான் நிற்கிது. உதாரணத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ் ஒன்றிக்குது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காக்களை பட்டியல் படுத்துகிறாங்க. மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரம் சதக்காக்களை பட்டியல் படுத்துகிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க? ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதக்கா தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதக்கா. ஓண்ட சகோதரனை பார்த்து ஒரு புன்முறுவல் பூக்கிறது கூட சதக்கா. அது மட்டுமல்ல, ஒரு நன்மையே ஒரு சதக்கா, ஒரு தீமையை தடுக்கிறது சதக்கா, வழிகேட்டில் இருக்கிற ஒரு மனிதனை சரியான வழியை காட்டி விடுறது சதக்கா, பாதை தவறி போகிற ஒருத்தனுக்கு வழியை காட்டி விட்டால் கூட சதக்கா. இப்போ இந்த பார்வை இல்லாத மனிதனுக்கு பார்வையை அந்த உரிய இடத்துக்கு அவனுக்கு உதவு செய்கிறது சதக்கா, சாலையில் பாதையில் இருக்கிற ஒரு முள்ளை நகர்த்துறது சதக்கா. இப்படி ஒரு சதக்காட லிஸ்ட் அப்படி ஆகி இது அப்படி நாங்கள் பார்த்தோம் என்றால் எவ்வளோ பெரிய ஒரு கருணையை இஸ்லாம் இந்த தர்மத்தின் மூலமாக, சதக்காவின் மூலமாக அடையாளப்படுத்துகிறதுங்கிறத எங்களுக்கு பார்க்கலாம். சரி, இதில் இன்னொரு படி நாங்கள் மேலுக்கு போயிட்டு பார்த்தோம் என்றால் ரஹ்மாட இந்த விசாலத்தை பாருங்கோ. ஒரு மனிதன் உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் தான் இது, சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வர ஹதீஸ். ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரம் என்ன செய்கிறான் என்றால் அவன் ஒரு விதையை நாட்டி விடுறான். அந்த விதையில் இருந்து பாருங்கோ, உண்மையில் விதையை நாட்டி விதையிலிருந்து ரோட்டில் போகிற மனிதர்கள், தேவையானவர்கள், பசித்தவர்கள் அதிலிருந்து எடுத்துகிட்டு போனால் நன்மை என்று செல்றதில் அர்த்தம் உண்டு. இது ஆனால் ஹதீஸில் எப்படி சொல்லப்படுது என்றால் அதெல்லாம் சொல்லப்படுது. ஓகே, ஒம சுரிக்க மீனுக்குள்ள லகு சதக்கா, அந்த அவன் நட்டின மரம் பெரியதாகி கனிகள் வந்து அந்த கனிகளில் யாராசி ஒருத்தன் களவெடுத்துட்டு போனால் அதுவும் சதக்கா. அப்போ ஒருத்தன் ஏண்ட சொத்துலேருந்து களவெடுத்தா கூட அதையும் அல்லாட பார்வையில் ரஹ்மாவாக அவனுக்குரிய அந்த நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக பார்த்துருக்கிறது. இஸ்லாத்தில் இந்த ரஹ்மா என்ற அந்த விசாலம் ஒரு மனிதன் உயிர் வாழ்கிற நேரத்தில் எவ்வளவுக்கு விசாலமானதுங்கிறத எங்களுக்கு இதில் அடையாளப்படுத்திக்குது. சரி, நாங்கள் இப்போ 2வது பகுதிக்கு வருவோம். மனிதன் பல பருவங்களில் அல்லாஹு தாலா இந்த ரஹ்மாவை அடையாளப்படுத்திக்கிறான். நான் இதில் முக்கியமான 3 பருவங்கள் நாங்கள் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். 1 பெரியவர்கள் என்ற கான்செப்ட், 2வது சிறியவர்கள், 3வது பெண்களை நாங்கள் தனி பேசுவோம். சரி, இதில் முதலாவது பெரியவர்களிடத்தில் இந்த கருணையை, இந்த ரஹ்மாவை இஸ்லாம் எப்படி எதிர்பார்க்குது என்றால், மரியாதை என்ற ஒரு வார்த்தை கூடாக, கண்ணியம் செலுத்துதல் என்ற வார்த்தை கூடாகத்தான் ரஹ்மாவை இஸ்லாம் அடையாளப்படுத்துது. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் இருக்கிறார். அவரை பார்க்குறதுக்கு ஒரு முதியவர் அந்த சபைக்கு வரார். அவர் வாரத்தை சபையில் இருந்த யாருமே கண்டுகொள்ளலை. எந்த அளவுக்குண்டா அவருக்கு எலும்பி இடத்த கொடுக்கறதுக்கு கூட அவங்க ரெடி இல்லை சபையில். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரோட அந்த இரக்க பார்வை அந்த முதியவர் மீது
விழுகிறது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லைஸ மின்னா மல்லம் யர்ஹம் ஸகீரனா வ யுவக்கிர் கபீரனா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் எப்படி என்றால், எங்களிடத்தில் சிறியோருக்கு இரக்கம் காட்டாதவரும் முதியவருக்கு மரியாதை அளிக்காதவரும் கண்ணியம் அளிக்காதவரும் எங்களை சார்ந்தவர் அல்ல. எங்கட பண்பாட்டில் அப்படியான ஒருத்தர் இல்லை. இப்போ எங்கட பண்பாடை சரியான முறையில் பின்பற்றணுமா இருந்தால், இஸ்லாத்தினுடைய பின்பற்றக்கூடிய முக்கியமான பண்பாட்டினுடைய அடிப்படை என்றால் முதியோரை கண்ணியப்படுத்தணும். இது இஸ்லாத்தில் முதியோருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ரஹ்மாவை அடையாளப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக நாங்கள் பார்க்குறோம். சரி, இன்னொரு இதில் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி அல்லது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் எப்படி என்றால், மக்கா வெற்றி வருது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்கிறாங்க என்றால், அவரை வாப்பா கொஞ்சம் வயசு போன ஒரு மனுஷர் அபு குஹாபா என்ற அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் இடத்துல கொண்டு வரார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என் வாப்பாவும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த ஆசையில் ரசூலுல்லாஹ் இடத்துல கூட்டி கொண்டு வரக்குள்ள ரசூலுல்லாஹ் காபால ஈக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் செல்றார், ரசூலுல்லாஹ்வே என் வாப்பாவை நான் கூட்டி வந்துகிறேன். உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னென்றால், பாருங்க, ஹலா தரக்த ஷேഖ ஃபி பைத்திஹி ஹத்தா அகூன அன ஆதீஹி ஃபி. அபூபக்கரே, நீங்கள் உங்களோட வாப்பாவை விட்டுட்டு வர இல்லையா? நான் அங்கே வந்திப்பேன் தானே, ஏன் அந்த முதியவர் எங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? நான் தானே அங்கே வரணும். யார் இது? ஒரு சமூகத்திட லீடர், 1000 வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு மனிதர் சொல்கிற பதில், முதியவரை ஏன் கூட்டி வந்தீங்க? நான் அங்கே வந்திப்பேன். அப்போ இதில் காட்டுது என்னென்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதியவர்களோடு என்ன விதத்தில் நடந்து கொண்டிருக்காங்க, அவரோட கண்ணியம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எந்தளவு தூரம் உயரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்து பார்த்திருக்கிறார்கள்ங்கிறத நாங்கள் இதிலேருந்து விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்கிறது. எனவே இது ரஹ்மாவினுடைய ஒரு பெரியவர்களை கண்ணியப்படுத்துறது, முதியோர்களை மரியாதை செய்கிறது என்கிறது ரஹ்மாவினுடைய அடையாளமாக நாங்கள் பார்க்குறோம். இந்த பெரியவர்கள் என்ற பகுதி கூடாக வரக்கூடிய இன்னும் ஒரு சாரார் தான் பெற்றோர்கள். சரியா? பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அதில் ஏராளமான ஹதீஸ்கள் எங்களுக்கு தெரியும். நான் எங்களோட தலைப்புக்குள்ளால் வாரத்தால் ஒரு சில சம்பவங்களை இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு மனிதர் வாரார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மக்களிடத்தில் நான் தோழமை கொள்றதுக்கு, நான் நெருங்கி பழகிறதுக்கு தகுதியான யார் எனக்கு சொல்லுங்க. மக்களிடத்தில் நான் எந்த சொந்த விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கு, நான் மிச்சம் நெருங்கி பழகிறதுக்கு தகுதியானவர் யார்? மன் அஹக்குன் நாஸ் பி ஹுஸ்னி ஸஹாபதி, அந்த நல்ல உறவை வச்சுக்கொள்றதுக்கு தகுதியானவர் யார் என்ற கேள்வி கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சொன்ன பதில் உங்களோட உம்மா, 4வது தடவை உங்களோட வாப்பான்னு சொல்லி ஆன்சரை பண்ணுறார். தாய் 3 தடவை, 4வது தடவையில் வாப்பாவோட சொல்லி அடித்து முடிக்கிறார். பாருங்கோ, உலகத்தில் தோழமை கொள்றதுக்கு எவ்வளோ ஆக்களிக்கிற. உதாரணத்துக்கு எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாறிப்பாங்க. சரியா? இன்னொரு அதை விட கொஞ்சம் மேலுக்கு போனோமென்றால் ஆட்சியாளர்கள், ஏரியாட பொறுப்பாளர்கள் அல்லது அமைச்சர்கள், இப்படி நாங்கள் எங்கட அந்த தோழமையை நாங்கள் வச்சுக்கொள்றதுக்கு, எங்கட உயர்ந்த அந்த அந்தஸ்தை வச்சுக்கொள்றதுக்கு நாங்கள் தோழமை கொள்ளக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழமை கொள்றதுக்கு அடையாளப்படுத்திய முதலாவது சாரார் குழுவினர் உங்களோட தாய் அல்லது அதுக்கு பின்னால் உங்களோட தந்தை. இதை விளங்கப்படுத்துகிற நேரம் ஹதீஸ் துறை அறிஞர்கள் சொல்கிற முக்கியமான விஷயம் என்னென்றால், ஏன் தாயை 3 தடவை சொல்லப்பட்டிருக்கின்றால், அந்த தாயானவள் ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவள் காலப்போக்கில் பலவீனம் அடையக்கூடிய நிலையை அவசரமாக சந்திக்கக்கூடியவள். தந்தையை விடவும் அவசரமாக பலவீனப்படக்கூடியவளாக அந்த தாய் இருக்கிறாள். எனவே அவளுடைய அந்த தேவையை நிறைவு செய்யறதுக்காக வேண்டித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயை முற்படுத்தி இருக்கிறார்கள். எனவே பெற்றோருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த இடம் எங்களுக்கு காட்ட போதுமானது. ரஹ்மாவினுடைய பெற்றோருக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற ரஹ்மாவோட நிலைமையை நாங்கள் பார்க்குறதுக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பாருங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போகிறாரு. சரியா? இப்போ எங்களுக்கு தெரியும் ஹிஜ்ரத்துங்கிறது எவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு புனிதமான ஒரு பயணம் என்கிறது நாங்கள் நிறைய படிச்சுக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம், தெரிஞ்சு வைக்கிறோம்.
ஒரு சஹாபி ரசூல்லாட்ட வந்து சொல்கிறார், யார் ரசூலல்லா, நான் உங்களோட ஹிஜ்ரத் வரணும் ஆசையாகிக்குது, நான் அதுக்குரிய என் மனதை நான் ஒருநிலைப்படுத்தி நான் ரெடியாக வந்திக்கிறேன், நான் இப்போ உங்களோட ஹிஜ்ரத் வரணும். ஆனால் ஒரு சின்ன ஒரு விஷயம் உண்டு, என்னென்றால் நான் உங்களோட ஹிஜ்ரத்து வாரத்துக்காக வேண்டி என் உம்மா பாப்பாவை கொஞ்சம் சங்கடத்துக்கு உட்படுத்திட்டேன். அவங்க அழுதுட்டாங்க கொஞ்சம், நான் உங்களோட வாரன் சின்னத்தோட அவங்க 2 பேரும் அழுதுட்டாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னென்றால், இர்ஜியா இலைஹிமா, உங்களுக்கு ஹிஜ்ரத் வர இயலாது, நீங்கள் திரும்பி போங்க. எங்கே போங்க? அவங்க 2 பேர்கிட்டையும் போங்க. ஃபஅத்ஹிக்ஹுமா கமா அபகைதுஹுமா, அவங்க 2 பேரையும் எப்படி நீங்கள் அழ வச்சிங்களோ அதே போல் அவங்கள சிரிக்க வைங்க. அதுக்கு போகிறோம் நீங்கள் ஹிஜ்ரத்தை பற்றி யோசிங்க. அப்போ ஹிஜ்ரத் எவ்வளோ பெரிய உன்னதமான கடமையாக இருந்தும் கூட பெற்றார்கள் என்ற அந்த பகுதியினர் கூடாக வரக்கூடிய அம்சத்தை அல்லாஹு தாலாவோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக உயர்ந்த இடத்துல வச்சு தான் பார்த்துக்கிறான். அப்போ இந்த ரஹ்மாட வெளிப்பாடு, பெற்றோர்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அன்பு, கருணை, இரக்கம், இதர வெளிப்பாடு தான் இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்கிறத நாங்கள் இதிலிருந்து பார்க்கலாம். சரி, இது பெரியவர்களோட இஸ்லாத்தில் காணப்படக்கூடிய அந்த ரஹ்மாட வெளிப்பாடுகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்த பகுதிக்கு நாங்கள் வந்தோம்னால், சிறியவரிடத்தில் எப்படியான ரஹ்மாவை இஸ்லாம் எதிர்பார்க்குது அல்லது எப்படியான ரஹ்மாவை இஸ்லாம் கொடுத்திருக்குன்னு பார்த்தோம்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட சம்பவம் உண்டு. இதுக்கும் பாருங்கள், முஸ்லீமில் வார் ஹதீஸ் உண்டு. இது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. எப்படினால் அந்த ஹதீஸை அப்படி தான் அவங்க தான் சொல்கிறாங்க. எப்படினால், நான் ரசூலுல்லாவை கண்டில்ல, இவரை விட குழந்தைகளோட கொஞ்சி விளையாடுறதுக்கு இந்த உலகத்தில் வேறு யார் மீக்கிறாங்களா என்றது எனக்கு விளங்குதில்லை. யார் சொல்கிற? அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிற. யாரை பற்றி சொல்கிற? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி சொல்கிற. இப்போ நான் யோசிச்சு பார்ப்போம், ரசூலுல்லாஹ் ஒரு சாதாரண வீட்டோட பாப்பாவாக இருந்தால் ஓகே, ஜொப்புக்கு போகிறாரு, வாராரு, வீட்டில் பிள்ளைகளோட கொஞ்சிறாரு, நைட்டில் தூங்க போகிறாரு, காலை எழும்புறாரு, பிள்ளைகளை கொஞ்சிட்டு ஜொப்புக்கு போயிட்டு வந்து 24 மணி தேலம் பிள்ளைகளோட எதிர்ப்பு போகலாம். ரசூல்லாவோட நிலைமை நாங்கள் பார்த்தோம் என்றால், இது கற்பனை செஞ்சு பார்த்தா ரசூல்லா இந்த வேலை செஞ்சு கேளுமா என்ற லெவலுக்கு. ஏண்டா பாருங்க, ஒரு பெரிய கவர்மெண்ட்டை ரன் பண்ணுறாரு. இப்போ எங்கள் பாசையில் பேசும்போது கவர்மெண்ட் தான் பெரிய ஒரு கவர்மெண்ட், நான் அதை ரன் பண்ணுறாரு. எத்தனையோ வகையான படைகளுக்கு லீடர்ஷிப் அவட்ட தான் இருக்குது. போகணும், எந்த ஏரியாவில் எந்த பிரதேசத்தில் எந்த ஏரியாவுக்கு பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க போகணும். இப்படி படைகள் எல்லாத்தையும் லீடர்ஷிப் எடுக்கிறாரு. மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை வந்தாலும் அவள் தான் ஜட்மெண்ட் அவர்கிட்ட தான் வரணும், வேறு யார்ட்ட நம்பி போகலை. அப்போ ஜட்மெண்ட் இருந்து நீதிபதியாக இருந்து வேலை செய்கிறதும் அவர் தான். எத்தனையோ சாரார் வருவாங்க பேச்சுவார்த்தைக்கு, கலந்துரையாடலுக்கு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த எங்களுக்கு தெரியும் அபசவத்தவல்லாண்டு வர சம்பவம் தெரியும். இப்னு மக்தூம் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு அந்த கண் பார்வை தெரியாத சஹாபியோட சம்பவம் எங்களுக்கு தெரியும். அப்போ அவர் வாராரே, அப்போ அதுவும் ஒரு சபை தானே. இப்படி எத்தனை சபைக்கு ரசூலுல்லாஹ் தலைமை தாங்கிக்கணும், மஷூரால ஏந்திக்கணும். எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்மாரோட ரசூலுல்லாஹ் பழகிக்கணும். இப்போ எங்கேயும் வந்து ரசூலுல்லாஹ் என்னோட பேசலை, மூஞ்ச சுழிச்சிட்டு போனார், என்னோட டைம் கொடுக்கல, நாளைக்கு வாங்கன்னு கால் பண்ணி சொன்னார், இப்படி எங்கேயும் வந்து இல்லையே. அப்போ எல்லாத்துக்குமே ரசூலுல்லாஹ் ஆன்சர் பண்ணுற ஒருத்தராக இருந்திருக்கார். இத்தனைக்கும் ஒரு அற்பமான ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ரசூலுல்லாஹ் டைம் ஒதுக்காமல் இருந்தில்லை. இது எல்லாத்துக்கும் மேலால் அல்லாஹ்ட வஹியை சுமந்த ஒருத்தர். எப்போ வஹி வரும்னு தெரியாது, எப்போ அல்லாஹ்ட்ட இந்த கட்டளையில் வரும்னு தெரியாது, அதை எதிர்பார்த்திருந்த ஒரு மனுஷர். இப்படியான ஒரு நிலையை இருந்த ஒரு மனிதர் தான், இத்தகைய ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்றை வச்சு கொண்ட மனிதர் தான் இவரை பற்றி தான் செல்றார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இவரை போல பிள்ளைகளோட கொஞ்சின கூத்தாடிய ஒருத்தர் நான் கண்டில்லை. அப்போ இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்கிற முக்கியமான மெசேஜ் என்னென்றால், என்ன பெரிய வேலை பிஸியாக இருந்தாலும் சின்னவர்களோட சிறியவர்களோட அவங்களுக்குரிய அந்த ரஹ்மாவை எங்களால் கொடுக்கணுங்கிறது இஸ்லாத்தில் கட்டாயமான அவசியமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்று என்கிறத இது எங்களுக்கு அடையாளப்படுத்துது. இதில் இன்னொரு பகுதிக்கு என்ன பாருங்கோ, இப்போ சும்மா இந்த என்னத்தை இப்போ நாங்கள் ரஹ்மா கொடுத்தா சரி, இல்லாட்டி பிரச்சனை இல்லாட்டிருந்தால் கூட ஓகே பேசிடலாம். பின்னகால ஹதீஸில் எப்படின்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காந்துட்டு இருக்கிறான். அவங்களுக்கு முன்னால் அல் அக்ரா பின் ஹாஃபிஸ் ரலியல்லாஹு அன்ஹுவங்களும் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஒரு சஹாபி ஒன்று உட்காந்துட்டு இருக்கிறார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சபைக்கு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பேரன் வாராரு. உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்தார், பாஞ்சி உளுந்து ஆளை தூக்கி முத்தமிட்டு கன்னத்தில் முத்தமிட்டு அப்படி வைக்கிறாரு.
இவருக்கு ஷொக்காகி அடையப்பா நாங்கள் இவ்வளோ பெரிய ஆக்கள் பெரிய டிஸ்கஷனில் இருக்கிறோம், பெரிய ஆக்களோட இருக்கிறோம், வந்த சின்ன பொடியனை பிடிச்சி ரசூலுல்லாஹ் தூக்கி எடுத்து முத்தமிட்டாரே, இது என்ன செய்யுது, இந்த நாங்கள் எங்கட பாசையில் சொன்னால் டீசென்ட் ஒன்று இல்லையே என்று தான் நான் பார்க்குறேன். இப்போ இவருக்கு பெரிய ஷோக். உடனே சொல்கிறார் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், எனக்கு 10 புள்ளை இழிக்கிற, பேர புள்ளையில் இல்லை 10 புள்ளை இழிக்கிற மகான்கள் இருக்கிறாங்க, ஒருத்தனை கூட நான் முத்தமிட்டதில்லை. எங்கே அவர் அந்த கௌரவத்தை சொல்கிறார். அதாவது நான் முத்தமிட்டில்லை, நான் ஒரு கௌரவமான ஒருத்தர், நான் ஒரு என்ன சொல்கிறேன் இந்த பயங்காட்டி பயமுறுத்தி வளர்க்குற ஒருத்தர் என்ற கௌரவத்தை வெளிப்படுத்துகிறார். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறாரு, மல்லா யுர்ஹம் லா யுர்ஹம், இரக்கம் காட்ட உலகத்தில் யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்கள் மீது இரக்கம் காட்டப்பட மாட்டாது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹதீஸ். சஹீஹுல் புகாரி முஸ்லீம் ரெண்டுலேயும் வர ஹதீஸ். இவ்வாறுங்க இந்த சமூகத்தை யார் உருவாக்கினால், இப்போ எங்களுக்கு முன்னுக்கு எங்களோட வாப்பா இன்னொரு புள்ளையை பேர புள்ளையை எடுத்து முத்தமிட்டிப்பார், அல்லது எங்கள் நானா உண்டோ தம்பி உண்டோ புள்ளையை தூக்கி முத்தமிட்டு தான் கண்ணால் பார்த்திப்போம். இதான் நாங்கள் வாழ்கிற சூழல். ரசூலுல்லாஹ்வோட சூழலை பாருங்க, எப்படி புள்ளைய கண்ணுக்கு முன்னுக்கு அப்படியே குழி தோண்டி புதைச்ச சமூகம், அப்படி தானே ரசூலோட சமூகம். அப்போ இதான் அந்த அந்த சமூகத்தின் நிலைமை. இது எப்படி இறக்கத்தை காட்டுறேன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஒரு பிள்ளைக்கு எப்படி முத்தமிட்டா புள்ளை இறக்கமாகும், பிள்ளைக்கு எப்படி அது ஒரு பிள்ளையோட நாங்கள் அந்த சின்ன பிள்ளைகளோட எப்படி மூவ் ஆகிற எதுவுமே தெரியாது. எனவே தான் இவர் இங்கே இந்த கர்வமாக பேசுகிறாரு, என்கிட்ட 10 புள்ளையில் இருக்கிற நான் 10 புள்ளைக்கு முத்தமிட்டதே இல்லைன்னு சொல்லி அந்த கர்வமான டோன் இது. ஏன்னா அவங்களோட டோனில் அது ஒரு கர்வம். முத்தமிட்டா அவங்க செகண்ட், அவங்க சமூகத்தால் கொஞ்சம் கீழே பட வேண்டிய ஆக்கள் என்ற ஒரு பார்வை. எனவே தான் அவர் சொல்கிறாரு, நான் அப்படிப்பட்டால். அப்போது இப்படியான ஒரு சமூகத்தை தான் ரசூலுல்லாஹ் உடைச்சிக்கிறார். இதல்ல ரஹ்மாங்கிறது இதான். இந்த இரக்கம், இந்த கருணை, இந்த அன்பு இந்த சிறியவர்களுக்கு இந்த அமைப்பில் போய் சேரணுங்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய ஒரு சமூக புரட்சி ஒன்று செஞ்சு மாற்றிக்கிறார். இதை நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள முடியுமா இருக்குது. ஹைர், இதில் நாங்கள் இன்னொரு பகுதியை மட்டும் இதில் பார்ப்போம் என்றால், இப்போ நான் நினைக்கிறேன் இது அடுத்த தலைப்பில் பெரும்பாலும் இந்த இபாதத்துக்களோடு நிறைய தொடர்படுற தலைப்பாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த சின்ன பிள்ளைகளோடு தொடர்படுறதால நான் இதில் விளங்கப்படுத்திட்டு போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ்க்கு உள்ளத்தில் ஆசை. உண்மையில் ரசூலா நிறைய ஹிஸ்ட்ரி படிக்கொள்ளது, கால் வீங்கு வரைக்கும் தொழுதிக்கிற, இரவு பூரா நின்று வழங்கி சூரா பக்கரா ஃபுல்லாக போய் தொலை வச்சுக்கிறாரு. இப்படிலாம் மீக்கே இப்போ ரசூலுல்லாஹ்க்கு ஆசை தொழுகை இன்னும் கொஞ்சம் நான் கூட்டிக் கொள்ளணும், நேரத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளணும் என்று ரசூலுல்லாஹ்க்கு ஆசை. ரசூலுல்லாஹ்வோட காதில் சின்ன புள்ள கத்துற சத்தம் கேட்குது. உடனே ரசூலுல்லாஹ் ஃபீல் பண்ணுறாரு, அந்த குழந்தையோட உம்மா எவ்வளோக்கு ஃபீல் பண்ணுவாள். அந்த தீவிரத்தன்மை ரசூலுல்லாஹ் மிச்சம் யோசிக்கிறார். தொழுகையை உடனே முடிச்சு கொள்கிறார். புகாரில் வர முக்கியமான ஹதீஸ். எனவே நான் ரசூல் சொல்கிறார், நான் என்னோட தொழுகையை நீட்டிக்கொள்றதுக்காக நான் ஆசையோடு விருப்பத்தோடு இருந்தேன். அதை விட ஒரு கடுமையான ஒரு தாக்கம் எனது உள்ளத்தை அடையுது அந்த குழந்தையினுடைய அழுகுரல். எனவே என்னை தொழுகையை நான் முடித்து கொண்டதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார். ஆகவே இஸ்லாத்தில் கடமையாக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கடமையில் கூட ரசூலுல்லாஹ் சின்னவங்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறார். இது இன்னொரு விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அதாவது இந்த தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிறார்கள் வந்தால் என்ன செய்வாங்கன்றால் தூக்கி வச்சு கொள்வாங்களாம். அந்த பிள்ளைகள் சலிப்படைஞ்சு எப்போ இறங்கி ஓடுறாங்களோ அதுக்கு போனால் ருக்குவிலையும் திரும்புவார் அல்லது சுஜூலையும் திரும்புவார். இது ரசூலுல்லாஹ்வோட ஒரு தொழுகையிலே ஸ்டைல். அப்போ இதெல்லாம் எதை காட்டுது என்றால், சின்ன பிள்ளைகள் என்கிறாக்கள் இறக்கத்தோட அந்த ரஹ்மாட தன்மையில் வளர்க்கப்பட வேண்டியவர்கள் என்கிறத எங்களுக்கு பார்க்க இயலும். எங்களுக்கு தெரியும், நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், அந்த 7 வயதாயினா தொழுகையை ஏவுங்கோ, 10 வயதாயினாலும் தொலாட்டி அடித்து தொலைவைங்கிறத அந்த அடித்தல் என்ற சொல்ல வச்சு கொண்டு நாங்கள் நிறைய சொல்லுவோம். ஆனால் குர்ஆனில் அடிங்கோ என்கிறத நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அதை காண்றது ரொம்ப 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 அரிது. ஆனால் இரக்கம், கருணை காட்டுங்கோ, உபதேசம் செய்யுங்கள், அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லத்தை எடுத்தால் எக்கச்சக்கமான உதாரணங்களை எங்களுக்கு பேசலாம். அப்போ இது எது காட்டுது என்றால், இஸ்லாத்தில் படைப்பினங்களோட அல்லாட உயர்ந்த படைப்பாகிய இந்த மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரம் எந்த வகையான ரஹ்மாவை அவன் கொண்டு ஈக்கணும் என்கிறதுக்கு இந்த ஒரு அடையாளம் எங்களுக்கு போதுமானது. சரி, இப்போ நாங்கள் இதில் அடுத்த பகுதிக்கு வருவோம், பெண்களோட பகுதி. நான் இதை தனியாக பார்க்குறதுக்கான காரணங்களை நான் இதில் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உண்மையில் உலகத்தில் பலவீனமான படைப்பாக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு பெண்கள். குர்ஆன் அப்படி தான் சொல்லி, அர்-ரஜுலுன் கவ்வாமூன் அல நிசா,
ஆண்கள் பாக்கியசாலிகள், பலசாலிகள், வீரமிக்கவர்கள், இப்படி சொல்லுதுன்னு அர்த்தம் என்ன? பெண்கள் பலவீனமானவர்கள். இதை இஸ்லாம் மிக தெளிவாக அடையாளப்படுத்திக்குது. பாருங்கோ, உடல் ரீதியாக அவர்கள் பலவீனப்பட்டவர்கள், மானசீக ரீதியாக, மன ரீதியாக அவசரமாக அவர்கள் பலவீனத்துக்கு உட்படக்கூடியவர்கள். பல சூழ்நிலைகள், பல நிலைகள் அவங்களுக்கு இந்த காரணத்துக்கு அவங்கள விட்டு செல்லுது. இதெல்லாத்தையும் அவதானித்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உபதேசத்தை, ஒரு சின்ன ஒரு நசீகத்தை செய்கிறார். புகாரி முஸ்லீமில் வாரது பாருங்கோ, இஸ்தவுசு பின்னிசாஇ ஹைரா, நீங்கள் உங்களோட பெண்களோட அழகான முறையில் உபதேசம் செய்யுங்க. அவளான் முடிஞ்சு, வேற ஒன்றும் சொல்லலை. உங்களோட பெண்களோடு நீங்கள் அழகான முறையில் உபதேசம் செய்து கொள்ளுங்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொல்லியிருந்தாலும் தனது ஹஜ்ஜத்துல் விதா கடைசி அந்த இறுதி பேருரையில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறார். இது ஒரு முக்கியமான விஷயம். சும்மா ஒரு மெசேஜை சொல்லி, ஒரு ஹதீஸை சொல்லிட்டு போயிருந்தால் பார்த்தேன். ஆனால் எந்த பகுதியில் முக்கியமாக விளங்கப்படுத்தணும் என்று அடையாளப்படுத்தினாரோ அந்த ஹஜ்ஜத்துல் விதா இறுதி உபதேச அந்த பேருரையில், அதில் ஒரு டைம் எடுத்துக்கிறார். என்னத்துக்கு என்றால் பெண்களுக்கான இந்த உபதேசத்தை செய்கிறதுக்கு. அதில் இந்த உபதேசத்தை இப்போ சஹீஹ் புகாரி முஸ்லீம் வந்து அந்த ஹதீஸில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விளங்கப்படுத்துகிறார். பாருங்கோ, ஃபி ஹாதல் யௌம், இந்த தினத்தில் அவர் சொல்கிறார், வஸ்தவுசு பின்னிசாஇ ஹைரா ஃபஇன்னமா ஹுன்ன அவானுன் இந்தக்கும். கொஞ்சம் கூட்டுகிறார், பெண்களை நீங்கள் நன்றாக நடத்துங்கள், ஏனென்றால் உங்களுக்கு அவர்கள் உதவியாளர்களை போன்றவர்கள், உங்களுக்கு ஹெல்ப்பர்ஸ் என்று அவங்க தான். எனவே நீங்கள் அவங்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவில் தனது கடைசி பேருரையில் அடையாளப்படுத்துகிறார். பாருங்கோ, தலாக் எடுத்தாலும் ஆண்களுக்கு தான். இப்போ நான் சொன்னேன் அருள் என்று சொல்லி, அப்போ ரஹ்மத் ஆண்களுக்கு தான். தலாக் எடுத்தால் கவ்வாமூன், இப்போ சாட்சியம் சொல்கிறத எடுத்தாலும் ஆண்கள் பெரியவர்கள், ஆண்களில் 1 பெண்கள் 2 பேசுவோம். இப்படி எதை எடுத்தாலும் ஆண்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கூட பேசியிருந்தாலும் பெண்கள் பலவீனமானவர்கள் என்கிறதுக்காக வேண்டி அவர்களை சும்மா விடல. அவங்களுக்குரிய ரஹ்மத்தை இஸ்லாம் கச்சிதமாக சரியான அமைப்பில் இஸ்லாம் கொடுத்துக்குது. அதுதான் இந்த சொற்சரிவு மிக்க அந்த ஹதீஸினுடைய ஆழம் சொல்கிற செய்தி அதுதான். உங்களோட பெண்களோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கோ. இந்த ஹதீஸை விளங்கப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் தான் குர்ஆன் எங்களுக்கு இன்னொரு ஹதீஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடையாளப்படுத்தும். அப்படின்னால், அந்த பெண்களோடு நீங்கள் நன்றாக நடந்து கொள்ளுங்கள் என்றால் எப்படி நடக்கிற என்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் வேறு யாரையும் உதாரணம் சொல்லலை, அவரைத்தான் உதாரணம் சொன்னார். என்ன சொன்னார்? உங்களிடத்தில் சிறந்தவர் உங்களோட குடும்பத்துக்கு சிறந்தவர், நான் எனது குடும்பத்துக்கு சிறந்தவர். உதாரணம் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் பற்றி சொல்லிட்டேன் எப்படிப்பட்டவர் சொல்லி. அப்போது இந்த ஒரு பெண்ணுக்கான அந்த ரஹ்மத்தை, பெண்ணுக்கான இந்த பகுதி சரியாக கிடைக்கணும் என்றால் உலகத்தில் ரசூலுல்லாவை தவிர வேறு யாரும் அந்த இடத்துக்கு பொருத்தமானவர் அல்லங்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கினதால தான் 11 மனைமார திருமணம் முடிச்சிருந்தும் கூட இதை தனக்கு ஒப்பிடுகிறார். நான் தான் இதுக்கு பொருத்தம், ஏண்ட குடும்பத்துக்கு நான் பெஸ்ட்டாக இருக்கிறேன், எனவே நீங்களும் உங்களோட குடும்பத்துக்கு பெஸ்ட்டாக இருங்கோ, சிறந்தவராக இருங்கோ என்கிற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இறுதியாக இந்த பெண்களை பற்றி செய்தியில் குர்ஆனும் இதை உறுதிப்படுத்துது. எப்படி என்றால் பாருங்கோ, சூரா நிசால வார வசனம் 19ஆம் வசனம், வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், நீங்கள் பெண்களோட பணிவோடு நடந்துக்கோங்க, பெண்களோட கனிவோடு நடந்துக்கோங்க. நாங்கள் அதை மாறி தான் விளங்கிக்கிறோம். அதாவது பெண்கள் தான் ஆண்களோட, அதாவது மனைவி தான் கணவனோட என்ன செய்யணும்? கனிவோடு நடந்து கொள்ளணும், குறைச்சி பேசணும். இப்படி பல விஷயங்கள் குர்ஆன் மாறி செல்லுது, ஆண்களை பற்றி செல்லுது. உங்களோட பெண்களோட, உங்களோட மனைவி மக்களோட கொஞ்சம் நீங்கள் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். அந்த வசனம் தொடர்ந்து செல்லுது பாருங்கோ, ஃபஇன் கரிஹ்துமூஹுன்ன ஃபஅஸா அன் தக்ரஹூ ஷைஆ, நீங்கள் அவளிடத்தில் காணப்படுற ஒன்றை நீங்கள் வெறுக்கலாம், இது நலமில்லைன்னு நீங்கள் வெறுப்பீங்க. ஆனால் வயஜஅல் அல்லாஹு ஃபீஹி கஸீரன் கஸீரா, நீங்கள் வெறுக்கிற விஷயத்தில் தான் அல்லாஹு தாலா ஏராளமான ஹைர்களை வச்சுக்கிறான். இந்த ஹைர் தான் ரஹ்மா. முடிஞ்சு எவ்வளோ விஷயம். இந்த குர்ஆன் சொல்ல இந்த ஹைர் இருக்குதே, அல்லாஹு தாலா நிறைய ஹைர்களை வச்சுக்கிறான்னு சொல்லி, அந்த ஹைர் மிகப்பெரிய ஒரு ரஹ்மா. அது எங்களுக்கு
எப்போ நாங்கள் சரியாக அதை அனுபவித்து அல்லது அந்த இடத்துல வந்து ஸ்பாட் பாயிண்டில் நாங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கொள்கிறோமோ அது எங்களுக்கு நல்லா விளங்கும். அடையப்பா இதுக்காக வேண்டியா நான் இவ்வளோ நான் வெறுத்தன், அவாய்ட் பண்ணினேன், ஓரமாக்கினேன், இதில் மிகப்பெரிய ரஹ்மா உண்டை இஸ்லாம் கொண்டு வச்சிக்குதுங்கிறத நாங்கள் நடைமுறை ரீதியாக ஃபீல் பண்ணுறத நாங்கள் பார்க்குறோம். இது நாங்கள் உங்களோட மரணத்துக்கு முன்னால் இஸ்லாம் எங்களிடத்தில் ரஹ்மாவை என்ன அமைப்பில் வச்சிக்குதுங்கிற தொடர்பாக உங்களோட டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள். இப்போ நாங்கள் எங்களோட பிரதானமான 2வது தலைப்புக்குள்ளே நாங்கள் வருவோம். அது மரணத்தின் பின்னராக இஸ்லாம் எங்களுக்கு என்ன வகையில் ரஹ்மாவை சொரிந்திருக்கிறது. இன்னொரு பாஷையில் சொன்னால் என்ன வகையான அருளை எங்களுக்கு இஸ்லாம் மரணத்துக்கு பின்னால் வச்சிக்குது. இதில் நான் ஏலவே சொன்னது போல் 3 பகுதியில் நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஒன்று, மரணத்தின் போது என்ன வகையான ரஹ்மாவை இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துது. மரணிக்கிற ஒருத்தர் ரஹ்மாங்கிற இஸ்லாம் சொல்லுது. ஒருத்தருக்கு மரணம்ங்கிறதே ஒரு ரஹ்மா என்று சொல்லி நான் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பின்னர் 2வது, மண்ணறையில் ஒருத்தர் கபுரடியில் இருக்கிறார் என்றால், கபூரில் ஈக்கிறார் என்றால் அதுவும் அவருக்கு ஒரு பெரிய ரஹ்மாவாக, அதுலேயும் ஒரு ரஹ்மத் ஈக்குது, ஒரு அல்லாட அருள் ஒன்று இருக்குதுங்கிறத இஸ்லாம் அடையாளப்படுத்துது. 3வது, மறுமையிலும் எங்களுக்கு ஒரு ரஹ்மா இருக்குதுங்கிறத நாங்கள் பார்க்க வைக்கிறோம். சரி, முதலாவது வருவோம். மரணத்தின் போது என்ன வகையான ரஹ்மாவை இஸ்லாம் வச்சின்னு பார்ப்போம். இதில் பாருங்கோ, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்கிற நேரம் அவனுக்கு நான் 7 விளங்கப்படுத்தினேன். அதாவது இந்த எக்ஸாம் சிஸ்டம். அப்போ அவன் இந்த உலகத்தில் அவனுக்கு இந்த உலகத்தோடு அந்த வாழ்வு முடிஞ்சு போயிடுச்சு என்று சொன்னால் அது நீதியான ஒரு வாழ்க்கை இல்லை. உலகத்தில் நான் வாழ்கிறேன், என் மரணம் வருது, நான் மௌத்தாகிறேன், இதோடு என் காலம் முடிஞ்சுது என்றால் அல்லாஹ் தாலா எனக்கு வழங்கிய ஆறறிவுக்கு எந்த பிரயோசனம் இல்லை. அல்லாஹ் தாலா எனக்கு வழங்கின சுதந்திரத்துக்கு எந்த ஒரு பிரயோசனம் இல்லை. இதெல்லாம் மிகப்பெரிய ரஹ்மாக்கள். இந்த உலகத்தில் நாங்கள் இந்த அருளை வச்சு, அதாவது இந்த எங்களோட சுதந்திரம், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரம், எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த பகுத்தறியை வச்சு நாங்கள் எதை டிசைட் பண்ணுறோம், எதை நாங்கள் நோக்கி போகிறோம் என்றதை நாங்கள் சரியான முறையில் உலகத்தில் வாழ்கிறோம் என்றால் அதுக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை. அந்த 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 தீர்வு என்று சொல்கிறத விட அதுக்கு ஒரு நியாயமான கூலி தேவை. நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிறோம். அப்போ அந்த ஒர்க் எங்களுக்கு ஜஸ்ட் சும்மா போயிலுமென்றால் அதில் ஒரு நீதி ஒன்று இல்லை. எனவே உலகத்தில் ஒருத்தர் மரணிக்கிறதுங்கிறது, அவருடைய அந்த மூச்சு காற்றுகள் முடிவடைந்து போகிறதுங்கிறது இஸ்லாத்திட பார்வையில் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லுது மிகப்பெரிய ஒரு ரஹ்மா இருக்குது. பாருங்கள், இதில் ஒருத்தர் மரணிக்கிறார். மரணித்தா நாங்கள் என்ன செய்வோம்? எல்லோரும் மரண வீட்டுக்கு மையத்து வீட்டுக்கு வருவோம். இன்றைக்கும் இப்போயும் ஒரு மையத்துண்டுனா எல்லோரும் மையத்து வீட்டுக்கு போவோம், உட்காருவோம், அழுவோம், கத்துவோம், பெரட்டுவோம், பேத்துருவோம். இப்படி அல்ல இஸ்லாம். இது ஒரு பகுதி. இஸ்லாத்திட பார்வை இதை விடவும் விசாலமாக தான் நிற்கிது. இஸ்லாத்திட அந்த மரணத்தினுடைய ரஹ்மா இதை விட விசாலம். இது உலகத்தில் சாதாரணமாக மரணிக்கிற எந்த ஒரு சமயத்தவர நிகழ்வுகளும் இப்படி தான் நிற்கும். இஸ்லாம் இதை விடவும் கொஞ்சம் ஒரு படி மேலே பேத்திட்டு பார்க்குது. பாருங்கள் எப்படி என்றால், ஒரு முஸ்லீம் மரணிக்கிறான், ஒரு மரணத்தை கண்ணால் காண்றான் என்றால், ஒருத்தர் மரணிக்கிறார் என்றால் அந்த மரணத்தை அவன் என்ன செய்கிறான் என்றால், எஸ் இது அல்லாஹ்ட கலா கதிர், நான் ஏற்றுக்கொள்ளணும் என்ற அந்த சிந்தனைக்கு அவர் வருகிறார். நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இஷாவினுடைய அதானை தொடர்ந்து இதிலிருந்து தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ். أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. அப்போ இஸ்லாம் இந்த மரணித்த ஒரு நபருக்கான ரஹ்மா வைக்குது எப்படின்னு பாருங்கோ. ஒரு மனிதன், ஒரு முஸ்லீம் அடிப்படையில் ஃபீல் பண்ணுறான், எஸ் மரணம்ங்கிறத ஏற்றுக்கொள்ளணும். அது என் பாப்பா வாய்க்கலாம், என் அம்மா வாய்க்கலாம், யார் உலகத்தில் வாழ எல்லாருக்கும் ஒரு காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. அந்த கலாக்கதிரை அவன் ஏற்றுக்கொள்கிறான். இந்த கலாக்கதிரை ஏற்றுக்கொள்கிற மனோபக்குவத்தை இஸ்லாத்தில் ஒரு முஸ்லீம் பெற்றிருக்கிறான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ரஹ்மா. இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. உண்மையில் அதை ஏற்றுக்கொள்ள ஜீரணிக்கு கொள்ள முடியாத ஒரு விஷயமா ஈக்குதுங்கிறத எங்களோட சக அடுத்த மதத்தினவர்களுடைய
மரண செய்திகள் அந்த நிகழ்வுகளை பார்க்குறேன்னா நான் கண்டுகொள்கிறோம். தலையில் அடித்து கொள்வது, கீழே உழுது கொள்வது, பிறண்டு கொள்வது, ஏன்னா அவங்களோட ஜனாசாவை அல்லது அந்த மையத்தை அவங்களுக்கு பொறுத்து கொள்ளையலாம், தாங்கி கொள்ளையலாம். ஆனால் இஸ்லாமியங்களுக்கு காட்டுற வழிமுறை பாருங்கோ, நீங்கள் ஜனாசா வீட்டுக்கு சென்றால் வாய் விட்டு அழுவதை தவிர்த்து கொள்ளுங்கோ. அது அர்த்தம் அழக்கூடாது என்றல்ல, வாய் விட்டு அழுற லெவலுக்கு நாங்கள் போகக்கூடாது, அதை நாங்கள் எங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கொள்ளணும், கட்டுப்படுத்தி கொள்ளணும் என்ற செய்தியை இஸ்லாமியங்களை அடையாளப்படுது. ஏன் காரணம்? அதை வாய் விட்டு அழுகிறோம் என்றால் எங்களோட கலாகத்தில் பிரச்சனை, எங்களோட ஈமானில் பிரச்சனை. நாங்கள் ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்கிற நிலையில் நாங்கள் இல்லை, அதை எக்ஸப்ட் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் இல்லைங்கிறத அடையாளப்படுத்துது. எனவே ஒரு மனிதன் உலகத்தில் வாழ்கிற நேரம் தன்னுடைய ஒரு சக முஸ்லீமினுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்வது அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருள், ஒரு ரஹ்மா. அந்த கதிரை நாங்கள் ஏற்றிருக்கிறோம். ஈமான்ட ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் இஸ்லாம் அதை அடையாளப்படுத்துது. எனவே தான் இது மாத்திரமல்ல, இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்றால், அடிக்கடி அதிகம் நீங்கள் மரணத்தை ஞாபகப்படுத்துங்க. சரியா? அதே நேரம் உலகத்தில் வாழ்கிற நேரம் நீங்கள் ஒரு வழிப்போக்கனாக இருந்துட்டு போய் திருங்க. நீங்கள் உலகத்தில் குடிகொண்டு அரச மாலையை கட்டி கொண்டு வாழணும் என்று யோசிக்க வேணாம். இதெல்லாம் எதை காட்டுது என்றால், மரணத்தில் கொஞ்சம் எங்களுக்கு ஆசைக்கணும், மரணத்தை நாங்கள் யோசிக்கணும், நாங்களும் மரணிப்போம் என்ற அந்த சிந்தனையோட உலகத்தில் வாழணும் என்கிறத இது எங்களுக்கு காட்டுது. இது மரணத்துக்கிற ஒருத்தர் இருக்கிற ரஹ்மாட கன்செப்டில் முதலாவது விஷயம். ரெண்டாவது பாருங்கோ, ஒரு மனிதர் மரணிக்கிறார் என்றால் 3 விஷயம் அவரை பின்தொடருது. 2 அவரை விட்டு அவரோட அப்படியோ அவரை ஜனாசா அடக்கப்பட்டதோட ரிட்டர்ன் ஆகுது. 1 தொடர்ந்து அவரோட போகுது. சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் இது, புகாரி முஸ்லிம் வர ஹதீஸ். யத்பஉல் மய்யித்த ஸலாஸத்துன் ஃபயர்ஜிஉ இஸ்னானி வயப்கா மஅஹு வாஹிதுன். 3 விடயங்கள் ஒரு மரணித்த ஒருத்தரை பின்தொடருது. 2 அவரை விட்டுட்டும் ரிட்டர்ன் ஆகுது, 1 அவரோட தொடர்ந்து பயணிக்குது. பாருங்க, சொல்லி போட்டு சொன்னார்கள், ரிட்டர்ன் ஆகிறத பாருங்க. யத்பஉஹு அஹ்லுஹு வமாலுஹு வஅமலுஹு. தொடர்றது 3. 1 அவருடைய குடும்பம், 2வது அவருடைய செல்வம், 3வது அவருடைய செயல்கள். இதில் ரிட்டர்ன் ஆகிறது எது? அவருடைய குடும்பமும் அவருடைய செல்வமும். வயப்கா அமலுஹு, அவருடைய செயல்கள் மாத்திரம் அவரோட சேர்ந்து கொள்ளுது. அவரை சேர்ந்து கொள்கிற அந்த செயல்கள் இஸ்லாத்திர பார்வையில் மிகப்பெரிய ரஹ்மா. ரிட்டர்ன் ஆகிறத பற்றி நாங்கள் பேசல, அவரோட சேர்ந்து கொள் ரஹ்மா இருக்குதே, அது மிகப்பெரிய ரஹ்மா. அவரோட மன்னர வாழ்க்கையை ஒளியூட்டுறதுக்கு அவருக்கு பக்கத்தில் தூண்டுகோலாக அவருக்கு ஹெல்ப்பாக ஈக்க போகிறது அந்த ரஹ்மா தான், அந்த அவருடைய நல்ல செயல்களாகத்தான் இருக்க போகுது. இதை தான் எங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறாங்க. இது ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம், மரணத்துக்கு நாங்கள் தயாராகணும். மரணத்துக்கு தயாராகுதல் என்ற ஒரு கன்செப்ட் இஸ்லாத்தில் ஈக்கிறது. ஒரு மனிதன் உலகத்தில் மரணத்தை அந்த மரணிக்கின்ற அந்த நிகழ்வை தனக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறான் என்ற அந்த செய்தி தானே, இது ஒரு மிகப்பெரிய அடுத்த ரஹ்மாவாக நாங்கள் பார்க்குறோம். சரியா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நிறைய உபதேசங்களில் இந்த மரணத்தோடு தொடர்பான உபதேசங்கள் கொஞ்சம் தாக்கம் செலுத்தக்கூடியதாக இருந்துக்குது. சரியா? எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இன்னொரு முக்கியமான ஹதீஸ் ஒன்று இது, சஹீஹ் முஸ்லிமில் வர ஹதீஸ், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். மரண தருவாயில் பெய்த்துட்டு அவங்களுக்கு களிமாவை சொல்லி தொண்டையில் வந்து அந்த ரூஹ் அடைச்சி கொண்டிக்க கொள்ள பக்கத்தில் யாசினை ஓதுறது, களிமாவை சொல்கிறத விட மரணிக்க இருக்கின்றவர்கள், அதாவது உயிரோடு உள்ளாக்களுக்கு நீங்கள் பெய்த்துட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் சொல்லிக் கொடுக்கறது அவங்க மரணம் தருவாயில் அவங்களோட வாய்கள் அந்த களிமாவை மொழிவதற்கான ஒரு ஊந்து சக்தியாக இருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் நான் சொல்லிக் கொடுத்தோம் என்றால், வாழ்க்கையில் எங்களோட வாய் எங்களோட நாவு அதை உச்சரிச்சிருந்தால் தான் எங்களோட மரண தருவாயில், நான் சொல்லுவேன், சக்கராத்துடைய அந்த ஹாலில் எங்களோட வாய்கள் எங்களோட நாவுகள் அதை உச்சரிக்கும். அப்போ அந்த உச்சரிக்கிறதுக்குரிய முன்னேற்பாடை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க. இது மரணிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒருத்தருக்கு, மரணத்தை தயார்படுத்துகின்ற ஒருத்தருக்கு உரிய மிக முக்கியமான ஒரு இஸ்லாம் காட்டுகின்ற ரஹ்மாவைத்தான் இதனை அடையாளப்படுத்தும். இது முஸ்லீமான ஆக்களுக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் செய்யலை. இது பாருங்க, இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், ரசூலுல்லாஹ் இதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து முஸ்லீம் அல்லாதவருக்கும் செஞ்சுக்கிறான். யார்? அபூ தாலிப் மரணப்படுக்கையில் இருக்கிறார்.
இப்போ ரசூலுல்லாஹ் வளர்த்த ஒருத்தரே மரண படுக்கையில் இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் செல்லார். எப்படி என்றால், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்தன் உஹாஜ்ஜு லக பிஹா இந்தல்லாஹ். நீங்கள் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க. ஏன் இது? இந்த வார்த்தையை வச்சு கொண்டு சரி நான் உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் நாளைக்கு மன்றாட போகிறேன். அல்லாஹ்விடத்தில் நான் உங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யணுமே, மன்றாடணுமே. அது அந்த பாக்கியம் பின்னால் பார்ப்போம். அது ஒரு ரஹ்மா, அல்லாஹ் மிகப்பெரிய ரஹ்மா வாய்க்கும். அல்லாஹ் சன்னிதானத்தில் அந்த ஷஃபாத்தை ரசூலுல்லாஹ் பெற்றிருக்கிறது. பின்கால வரக்கூடிய மிகப்பெரிய ரஹ்மா அது. அப்போ யார்கிட்ட சொல்கிறார்? அபூ தாலிப் சொல்கிறார், நீங்கள் லா இலான்னு மட்டும் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லி மட்டும் சொல்லுங்க, மிச்சம் நான் பார்த்துக்கொள்கிறேன். இப்போ ரசூலுல்லாஹ்க்கு மிகப்பெரிய கவலை, என்னைய தூக்கி வளர்த்த இந்த மனிதரும் நாளைக்கு நரத்துக்கு போய்த்திடப்படாதே. அப்போ அந்த கவலை ரசூலுல்லாஹ் அடைந்திக்குது. அப்போ சொல்கிறார், நீங்கள் களிமாவை சொல்லுங்க, மிச்சம் நான் பார்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தொலை தேவையில்லை, நோ பிடிக்கிறது ஒன்று, களிமாவை சொல்லுங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கின்ற ஒருத்தருக்கு எந்த அளவு தூரம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்றதை ஞாபகப்படுத்தியிருக்கிறார். இந்த வார்த்தை மிகப்பெரிய ஒரு ரஹ்மாவாக இஸ்லாம் அடையாளப்படுத்திக்குது. சரி, மரணிக்கிற ஒருத்தர் அந்த வீட்டில் இப்போ அந்த இடத்துல 2 சாரார்கள் ரஹ்மாவை பெறுறாங்க. அடுத்த முக்கியமான கான்செப்ட், உயிரோடு ஈக்கிராக்களுக்கும் ரஹ்மா, மரணிக்கிற அந்த அவருக்கும் அது ரஹ்மா. நான் தலைப்பு எப்படி பார்த்தோம்? இஸ்லாத்தில் உயிரோடு ஈக்கிராக்களுக்கும் இஸ்லாம் அன்பு செலுத்துது, மரணித்தாக்களுக்கும் இஸ்லாம் அன்பு செலுத்தி தலைப்பு தானே இந்த இப்போ நான் பார்க்க போகிற தலைப்பு பாருங்க. ஒரு மரணித்த வீட்டுக்கு போகிற ஒருத்தர் 2 வகையான ரஹ்மாவையும் செலுத்துகிறார். எப்படி? மரணிக்கிற வீட்டுக்கு போனால் நாங்கள் என்ன செய்யணும்? ஈக்கிற ஜனாசாக்கு துவா செய்யணும். அல்லாஹ் மஃபுல்லஹு வர்ஹம்ஹு வாஃபு வாஃபு அன்ஹு வக்ரீம் நுஸுலஹுன்னு சொல்லி நாங்கள் துவா செய்வோம். அல்லது அரபு தெரியாத ஏதோ மையத்தை முன்னுக்கு வச்சு கொண்டு நாங்கள் எங்களோட சொத்து செல்வங்களை பற்றி புள்ள விட்டு யோசிக்க மாட்டோம். எங்களோட அந்த முழுமையான சிந்தனையும் என்ன செய்யுது? மரண சிந்தனையாக மாறப்போகுது. இது முதலாவது கேட்டகரி. யாருக்கு இது? மரணித்தவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிற ரஹ்மா. 2வது, அவரை சுற்றுச்சூழல்தவர்கள், குடும்பத்தினவர்கள், உறவினர்களோடு நாங்கள் என்ன செய்வோம்? ஆறுதல் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வோம். இது 2வது ரஹ்மா. எனவே 2 ரஹ்மாக்களை ஒரே இடத்தில் பெறணுமென்றால் அது மரணித்தவர வீட்டுக்கு போனோமென்றால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள இயலும். இந்த ரஹ்மாவோட சொந்தக்காரர்கள் தான் இப்படி 2 பெற்றாக்கள் என்கிறத நாங்கள் பார்க்குறோம். இதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் உண்டு பாருங்கள், சம்பவம் உண்டு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அபூ சலமா என்ப அந்த ஒரு சஹாபியினுடைய மரணித்திருந்த நிலையில் அவர் வீட்டுக்கு போகிறார். அவர் கண் திறந்த நிலையில் அவர் மரணித்திருக்கிறார். அப்போ உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், இன்ன ரூஹ இதா குபித தபியாஹுல் பஸர். சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உயிர் எடுக்கப்படுகின்ற போது, அல்லாஹ்வுடைய ரூஹ் ஒரு மனிதனிடத்திலிருந்து எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது பார்வையும் அதை தொடர்ந்து சென்றுவிடும். எனவே அவரோட பார்வையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மூடி விடுறாங்க. மூடி விட்டுட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க. என்னென்றால் அவங்களோட குடும்ப உறுப்பினர் எல்லாரும் சரியான கவலையோட உச்சகட்டத்துக்கு அவங்க போய்க்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபீல் பண்ணாங்க. எப்படினால், ஒருவேளை இவங்களையே நொந்து கொள்கிறாங்களா, அவங்க நொந்து கொள்கிறாங்க போல விளங்குது. இதை ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு சொல்கிறார். எப்படினால், நீங்கள் நன்மையை தவிர வேறு எதனையும் பிரார்த்திக்காதீர்கள். உங்களை நீங்கள் நொந்து கொண்டு ஃபெடப்பாய் கொண்டு நம்பிக்கையிலும் இணைந்து கொண்டு இன்னொரு ஆளை ஏசி கொண்டு ஒன்றும் செய்ய வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நன்மையை தவிர நீங்கள் வேறு எதையும் பேச வேண்டாம். ஏனென்றால் ஃபஇன்னல் மலாயிகத யுஅம்மினூன அலா மா தகூலூன். நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாத்துக்கும் இதை சுற்றிக்கிற மலாய்க்காமார்கள் ஆமீன் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. ஆகவே நல்லதாக சொல்லுங்க சொல்லி போட்டு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு வேண்டி பெரிய துவா ஒன்றை செய்கிறார். அப்போ இது ரசூலுல்லாஹ்வோட முன்மாதிரி காட்டுறார் பாருங்க. ஒரு மரணித்தவர் வீட்டில் எப்படி எல்லா துக்கத்தையும் அல்லாஹ்வோட ரஹ்மாவாக மாற்றலாம். அந்த துக்கம் நிறைந்த, துயரங்கள் நிறைந்த அந்த எல்லா சந்தர்ப்பங்களும் நிலைகளும் ரசூலுல்லாஹ்வோட இந்த பார்வை பார்க்குற நேரம் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற, முஸ்லீமுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரஹ்மாவாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அடுத்தது நாங்கள் அப்படி வந்தோம்னா ஜனாசாட தொழுகை. சரியா? ஜனாசா தொழுகையிலையும் 2 சாராருக்கும் இஸ்லாம் அடுத்த ரஹ்மா வைக்கிது. ஒன்று மரணித்தவர், 2வது அவருக்காக தொழுகை நடாத்துகின்றவர், அவருக்காக தொழுகையில் ஈக்கிறார்கள். மரணித்தவருக்கு நாங்கள் எப்படியுமே இப்போ எங்களுக்கு விளங்கு ரஹ்மா எப்படின்னு சொல்லி, இப்போ ஒருத்தர் மரணித்தா தூக்கி குப்பையில் வீச மாட்டோம். அப்போ அது எப்படி
கவனமான முறையில் மரியாதையோட கண்ணியத்தோட பெரிய ஒரு மதிப்பொண்டை கொடுத்து நான் சொல்லுவேன் அப்படின்னால் இந்த குளிப்பாற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் கூட என்ன சொல்லுவோம், அவருக்கு நோகும். சில இடங்களில் வந்து கோழி இறகுட மயில் இறகைகள் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சு தான் அவங்களோட மேனியை தேய்ச்சி குளிப்பாட்டுவோம். ஏன்னால் அவ்வளோ சோஃப்டாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுக்கு அவ்வளோக்கு ஒரு பெரிய ஒரு கண்ணியம் உண்டு ஜனாசாக்களை. அப்போ இது ஒரு அந்த கண்ணியம் நசனை ஆல்ரெடி சொல்லிட்டேன். மரியாதை கண்ணியம்ங்கிறது ரஹ்மாட ஒரு பார்வை, ஒரு வடிவம். அப்போ இது எங்களுக்கு இது. எனவே மரணித்தவருக்குரிய விஷயத்தை நான் பேசுறதில்லை. அவருக்காக ஜனாசா தொழுகையில் ஈடுபடுறதுக்கு தானே எங்களுக்கு இந்த ஹதீஸ் அடிக்கடி ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஹதீஸ் தான். ஒரு மனிதர் என்ன செய்கிறார் என்றால் ஈமானோடு கூலியை எதிர்பார்த்து ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து போகிறார். வக்கான மாஹு ஹத்தா யுசல்லா அலைஹா வயஃப்ருகு மின் தஃப்னிஹா ஃபஇன்னஹு யர்ஜிஉ மினல் அஜ்ரி பிகீராத்தீன். அந்த மனிதர் என்ன செய்தார், ஒரு ஜனாசாவை திறந்து போகிறாரு, கஃனிடப்படுது, தொழுகை நடாத்தப்படுகிறது, அடக்கம் செய்யப்படுது. இது எவ்வளோத்திலையும் அவர் கலந்து கொண்டு வரார். அவர் 2 கீராத் அளவு நன்மையோடு திரும்பி வருகிறார். ஒரு கீராத்தினுடைய அளவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்படுத்துகிறார். இப்படி உஹது மலைட அளவுக்கு சமமானது. இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் தொழுது விட்டு அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்னர் திரும்புகிறார். அவருக்கு ஒரு கீராத் இருக்குது. இப்போ இதில் நீதமான முறையில் கூலி வழங்கப்பட்டிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு ரஹ்மாவாகிக்குது. யாருக்கு? தொழுகையை நடாத்திட்டு போராக்களுக்கு. ருக்கு சுஜிது ஒன்றும் இல்லை, 4 தக்பீரை கட்டிட்டு போகிறாரு. உஹது மலைட அளவுக்கு நன்மையை பெற்றுக்கொண்டு போகிறார். இதை இஸ்லாம் இந்த மரணித்தவர் மூலமாக பெற்று ஒரு உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன் மரணித்தவன் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ரஹ்மாவாக இஸ்லாம் எங்களுக்கு அடையாளப்படுத்துது. இது மாத்திரமல்ல, மரணித்தவர் மீது இன்னும் இஸ்லாம் காட்டியிருக்கிற மிக முக்கியமான இன்னொரு ரஹ்மா என்னென்றால், ஒரு உரிமையை ரஹ்மாவை மாற்றிக்குது. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான 5 கடமைகளில் ஒன்று என்ன செய்யணும், ஜனாசாவை பின்தொடர்ந்து போகணும். ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய பிரதானமான உரிமைகள் கடமைகள் உண்டு. எனவே இந்த கடமை அந்த ரஹ்மாவா மாற்றப்பட்டிருக்குது. இதைத்தான் பின்னால் வந்த ஃபுகஹாக்கள் ஃபர்லு கிஃபாயா என்ற நிலையில் ஒரு ஜனாசாட தொழுகையை அடையாளப்படுத்திக்கிறாங்க. இது நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம். இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், வெறுமனே தொழுகையோட தொழுது முடிஞ்சு ஜனாசா தொழுகை முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. காயிபான ஜனாசா தொழுகை என்ற ஒன்றையும் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி அதுலேயும் 2 இருக்குது. ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதலாவது தொழுகிறார், நஜ்ஜாஷி மன்னண்ட ஜனாசா தொழுகையை காயிபா தொழுகிறார். அப்போ உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு அபிப்பிராயம் வருது, எஸ் சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளாக்கள், பெரியாக்கள், கௌரவமானாக்கள் இவங்க மரணித்தேன்னு தெரிஞ்சால் நான் கட்டாயம் ஜனாசா தொழணும், காயிபான ஜனாசாவை தொழணும் என்ற ஒரு பார்வை வருது. எனவே பிற்பட்ட காலத்தில் இன்னொரு சம்பவத்தையும் பதிவு செய்த எப்படி ரசூலுல்லாட பள்ளியில் சுத்தம் செய்ய பொறுப்பாக இருந்த கருப்பின பெண்ணும் மரணிக்கிறாள். அவட செய்தியும் ரசூலுல்லா கிடைக்க லேட் ஆகுது. ரசூலுல்லா அவளுக்காக வேண்டியும் ஜன்னத்துல் பக்கீல ரசூலுல்லாட மதீனாட முக்கியமான மையவாடிக்கு சென்று ரசூலுல்லா ஜனாசாவை காயிபான ஜனாசாவை அவளுக்காக வேண்டி தொழுதிட்டு செல்கிறாள். இந்த கபறுகள், இந்த மக்பரா என்பது இருள்களால் சூழ்ந்திருந்தது. இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் ظுல்மத்துன் அலா அஹ்லிஹா. இதில் இந்த கபர்வாசிகள் எல்லாருமே இருளில் மூழ்கி கொண்டிருந்தார்கள். வ இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யுனவ்விருஹா லஹும் பிஸ்ஸலாத்தி அலைஹிம். என்னது, இந்த தொழுகை கூடாக அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா ஒளியை விட்டுட்டான், பிரகாசத்தை வழங்கி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை அங்கனைக்க அறிவிக்கிறார்கள். அப்போ இது எதை காட்டுது என்றால், ஒரு காயிபான ஜனாசா என்ற வரைக்கும் ஒரு ஜனாசா அப்படின்னுடைய தொழுகை நடாத்தப்படுதுண்டா அது இஸ்லாத்தில் ஒரு மரணித்த ஒருவருக்கு இஸ்லாம் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ரஹ்மாங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்த கான்செப்ட் வருவோம். 2 பகுதி இது. ஒன்று மன்னரையில் ரஹ்மா, அடுத்தது மறுமையில் ரஹ்மா. சரி, இப்போ நாங்கள் மன்னரையில் ரஹ்மாவை நாங்கள் பார்த்தோம் என்றால், நான் ஏழை சொன்னது போல் ஒரு மனிதன் மௌத்தாகினால் என்று சொன்னால் உலகத்தில் எல்லாம் பேய்த்திரும், அவனோட நல்லமல் சேர்ந்து வருது என்கிறது ஒரு பகுதி. மன்னரையில் ரஹ்மான்னு சொன்னால் இது அந்த ஹதீஸில் இன்னும் ஒரு பகுதி, இன்னும் ஒரு முக்கியமான ஹதீஸ் வருது. எப்படி உலகத்தில் எல்லா அமல்களும் துண்டிக்கப்படுது, 3 தவிர. அது 3 மிகப்பெரிய ரஹ்மா, 3 மிகப்பெரிய ரஹ்மா. இதா மாத்தல் இன்சான் இன் கத அன்ஹு அமலுஹு இல்லா மின் சலாசத்தின். அப்போ என்னது 3 மிகப்பெரிய ரஹ்மா. ஒன்று இல்லா மின் சதகத்தின் ஜாரியா,
அவர் இந்த உலகத்தில் செஞ்சுட்டு போகிற நிலையான தர்மம். அப்போ நிலையான தர்மம் என்கிறது இஸ்லாத்திர பார்வையில் மரணித்த ஒருவர் மண்ணறையில் அவர் தனது சுகபோகமான வாழ்க்கையை, ஆரோக்கியமான வாழ்க்கையை மண்ணறையில் வாழணும் என்றால் இஸ்லாம் காட்டுற மிக முக்கியமான ஒரு ரஹ்மா, ஒரு அருள், அவர் உலகத்தில் நிலையான சதக்கா உண்டை செஞ்சுட்டு போகட்டும். அது கஷ்டமா? இல்முன் யுன்தஃபஉ பிஹி, அவர் ஒரு அறிவை போதிச்சுட்டு போகிறார். அந்த அறிவு இந்த உலகத்தில் பல பிரயோசனங்களை, பயன்களை உலகுக்கு கொடுக்குது. அந்த அறிவும் அவருக்கு மிகப்பெரிய ரஹ்மா. மூணாவது, அவ் வலதின் சாலிஹின் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு வாரிசை உருவாக்கிட்டு போகிறார், ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு போகிறார். அவருக்காக பிரார்த்திக்கின்ற காலமெல்லாம் அது ரஹ்மா. இது இஸ்லாத்தில் ரஹ்மாவினுடைய பார்வை. மன்னரைக்குள்ள ஒருத்தர் மௌத்தாகி கபூரில் அடக்கப்பட்ட நிலையில் மன்னரில் இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இஸ்லாம் அவரை கைவிடலை. அவர் மீது கருணை காட்டிக்குது, அவருக்கு அன்பை காட்டிக்குது, அவருக்குரிய அந்த நிஅமத்தை பரிபூர்ணமாக இஸ்லாம் கொடுத்திருக்கிறது என்கிறத நாங்கள் இதில் விலையும் கொள்கிறோம். இப்போ நாங்கள் இறுதி பகுதிக்கு வருவோம். மறுமையில் என்ன வகையான ரஹ்மாவை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திக்கிறான் பாருங்க. இதில் ஒரே ஒரு சம்பவம் தான் வருது. நான் சுருக்கமாக விளங்கப்படுத்துகிறேன். மறுமையில் எங்களுக்கு தெரியும், சூரியன் ஒரு முலம் அளவுக்கு கிட்ட கொண்டு வரும், அந்த எல்லாம் பல பயன்கள்லாம் கேட்டிக்கும். இப்படி வந்திருக்கிற சந்தர்ப்பத்தில் மக்கள் என்ன செய்வாங்க என்றால் ஓடுவாங்க. நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம், எவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோம், யாருக்கும் எங்களை பற்றி அக்கறை வருது இல்லையே என்று சொல்லி ஓடிக்கொண்டு எங்கே போவாங்கன்ற முதலாவது மனிதர் யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்களாம். போயிட்டு சொல்லுவாங்களாம், பாப்பா நீங்கள் தான் எங்கட பாப்பா, தந்தையே நீங்கள்லாம் எங்கட எல்லாத்துக்கும் வாப்பா நீங்கள் தான். அல்லாஹு தாலா உங்களை அவன்ட கையால் படைச்சிக்கிறான், உங்களோட உடலில் அல்லாஹ் ரூஹ ஊதிக்கிறான். முதலாவது மனிதரே, மலக்குமார்கள் எல்லாரும் உங்களுக்கு சுஜூது செஞ்சாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் நீங்கள் இருக்கிறீங்க, அல்லாஹ் இடத்துல எங்களுக்காக வேண்டி ஷஃபாத் செய்யுங்கோ என்று சொல்லி மக்கள் எல்லாரும் யார்கிட்ட சொல்லுவாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாராம், எனக்கு இன்றைக்கு அந்த இடம் கிடைக்காது. சுருக்கமாக சொல்லணும்னா, எனக்கு இன்றைக்கி இந்த இடம் கிடைக்காது. என்னோட அல்லாஹ் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான். என்ன காரணம்? அல்லாஹ் வேணாம் என்று சொன்ன ஒன்றை நான் செஞ்சிட்டேன். செஞ்சத்தோடு எனக்கான எல்லாம் முடிஞ்சு போய்த்துட்டு என் எந்த ஷஃபாஅத்தும் ஏற்றுக்கொள்ளப்படலை, அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது, எனக்கு இதை செய்ய இயலாது. இப்போ மக்கள்கிட்ட சொல்லி போட்டு அவர் வழிகாட்டி விடுறார். அடுத்தால நீங்கள் யார்கிட்ட போகணும்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. இப்போ திருப்பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வராங்கோ, அவர்கிட்ட இதே விஷயத்தை சொல்கிறாங்கோ. அவர் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அல்லாஹ்ட்ட ஒரு ஷஃபாஅத்தை வாங்கிட்டேன், இந்த கப்பல் விஷயத்தில் நான் ஒரு ஷஃபாத்தை வாங்கிட்டேன், எனக்கு திருப்பி அல்லாஹ்ட்ட போக இயலாது. நீங்கள் அடுத்தால பாருங்கோ, திருப்பி சொல்கிறார், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வர இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கையை விரிக்கிறார், எனக்கும் இயலாது, நானும் பரிந்துரை செய்ய முடியாத சந்தர்ப்ப சூழ்நிலையில் இருக்கிறேன், நீங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போகல அவர் சொல்கிறாரு, நான் ஒத்தனை என் கையால் அரைஞ்சு கொண்டிருக்கேன், இந்த முகத்தை வச்சு கொண்டு இந்த உடம்பு வச்சுக்கொண்டு நான் எப்படி அல்லாட்ட போய் உங்களுக்கு சப்பாத்து செய்கிறேன், என்னுடைய அல்லா மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறான். நீங்கள் அப்படியோ எங்கே போங்க? ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போங்க. பாருங்க போல் பாசிங் எப்படி நடக்குதுன்னு சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போனால் அவரும் சொல்கிறார், அல்லாஹ் இன்றைய தினத்தில் என்னோடையும் கோபத்தில் இருக்கிறான், எனக்கும் பரிந்துரை செய்ய முடியாது, எனது பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, நீங்கள் போக வேண்டிய ஒரே ஆள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, நீங்கள் அவங்ககிட்ட போங்க. இறுதியாக மக்கள் எல்லாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இறுதி நபி, உங்களோட பாவங்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான், எங்களுக்காக நீங்கள் அல்லாஹ் இடத்துல ஷஃபாத் செய்யுங்க. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட அரிசியினுடைய கீழ் சந்திதானத்துக்கு செல்கிறார்கள், சென்று சுஜூது செய்கிறார்கள், அல்லாஹுவை முழுமையாக புகழுகிறார்கள். அந்த புகழுக்குரிய வார்த்தைகள் எல்லாம் இதுக்கு முன்னால் எந்த ஒரு நபியோ எந்த ஒரு மனிதரோ புகழாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழுகிறார்கள். பிறகு அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுவான், யா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் உங்களோட தலையை தூக்குங்கோ, நீங்கள் விரும்பியதை கேளுங்கோ, உங்களுக்கு அது கேட்கிறது கொடுக்கப்படும் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்லப்படும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவார்கள், யா உம்மத்தி யா உம்மத்தி யா உம்மத்தி, எனது உம்மத்தே, எனது சமூகமே என்று தான் சொல்வார்கள். உடனே அல்லாஹு தாலா, உங்களோட உம்மத்தில் சுய விசாரணையின்றி போராக்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அவங்கள வலது பக்கத்தால் கொண்டு போங்கோ, வலது வாசலால் சுவனத்தை கொண்டு போங்கோ, அடுத்த எல்லாரும்
அடுத்த வாசலால் சுவர்க்கத்துக்குள்ளே போவாங்க. ஒரு வாயலினுடைய இடைவெளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணத்தை வழங்கப்படுத்துகிறாங்க. ஒரு 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 சுவனத்தில் காணப்படுற ஒரு வாசலினுடைய அந்த இடைவெளி கெப் எவ்வளோ தூரம் என்றால் மக்காவுக்கும் ஹிம்யருக்கும் இடையில் உள்ள தூரம், அல்லது மக்காவுக்கும் புஷ்ரா என்ற பிரதேசத்துக்கும் இடையில் உள்ள தூரமாகத்தான் ஒரு வாயலினுடைய இடைவெளி காணப்படும் என்கிறத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்துகிறார்கள். எனவே இங்கே சொல்ல வர முக்கியமான விஷயம் என்னென்றால், உலகத்தில் எந்த ஒரு ஷஃபாத்தும் ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில், உலகத்தில் எல்லா மனுஷன் தான் ஒன்று சேர்ந்துக்கிறோம், அந்த மஹ்ஷரில் சூரியன் தனக்கு கிட்ட வந்துட்டு இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணுமென்று விளங்குது இல்லை. இப்போ இந்த துன்பத்திலேருந்து வெளியே வாரத்துக்கு எங்களுக்காக மன்றாடக்கூடிய அந்த மன்றாட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது மட்டும்தான் இருக்குது. அது மிகப்பெரிய ரஹ்மா எங்களுக்கு கிடைச்சிக்குது. உலகத்தில் வேறு யாருக்கும் அந்த ரஹ்மாட அடையாளத்தை அடைந்து கொள்ள முடியாதவர்கள். இது ஒரு மிகப்பெரிய ரஹ்மா. இறுதியாக சுவனம் எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு ரஹ்மா, நரகமும் ஒரு ரஹ்மா தான். நான் இது விளங்கப்படுத்தி தான் முடிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சுவனம் ரஹ்மாங்கிறது விளங்குது. நிறைய பேருக்கு ரஹ்மாட கான்செப்டில் நரகம் ஏன் ஒரு ரஹ்மான்னு விளங்குது இல்லை. இப்போ நான் ஏண்ட சுய அறிவை பகுத்தறிவை எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை வச்சு இஸ்லாத்தை நான் விளங்கி நான் உலகத்தில் நடைமுறைப்படுத்திட்டு மரணித்தால், இஸ்லாம் சொல்கிற வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த ஒருத்தனுக்கு சுவனம் கிடைக்கிறது நீதி. அந்த நீதி ஒரு ரஹ்மா. எங்களுக்கு வழங்கப்பட்ட அதே அறிவு அதே சுதந்திரத்தை வச்சு நான் இஸ்லாத்தை சரியாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றால், எனக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை நான் மிஸ்யூஸ் பண்ணினா எனக்குரிய நீதி நரகம். அந்த இடத்துல நரகம் எங்களுக்கு தரப்படவில்லை என்றால் அல்லாஹ்ட ரஹ்மத்தா இல்லை, அல்லாஹ்ட அருள் அநீதியாக பெய்திரும். எனவே நரகத்தில் மறுமையில் நரகம் என்றது கூலி நிர்ணயிக்கப்படுது என்ற படுமாக இருந்தால் அது இலகுவாக ஒருத்தது கிடைக்காது. நரகம்ங்கிறது இலகுவாக நிறைய நல்லா விளங்கிக்கொள்ளணும் இந்த கான்செப்டை. உலகத்தில் எவ்வளோ நான் சொன்ன ஸ்டார்டிங் எவ்வளோ ஒருத்தன் கஷ்டப்பட்டு அல்லது துன்பத்தில் துயரத்தில் மூழ்கி அவன் முழுமையான தனது வாழ்க்கையை கஷ்டப்படுறான், அவன் தீமையை தான் செய்கிறான் என்றால் அல்லாஹ் தஆலா கடைசி நிமிடம் வரைக்கும் அவனுக்கான கால அவகாசத்தை கொடுத்துக்கிறான், திருந்துவான், அவனை தண்டனையை லேட்டாக்கி வச்சுக்கிறான். அப்படியாப்பட்ட நேரத்தில் நரகம் என்கிறது ஒரு போதும் இலகுவில் ஒருத்தனுக்கு கிடைக்காது. அவனால் திருந்தவே முடியாது என்று அல்லாஹ்ட அந்த கோப பார்வைக்கு உட்பட்டால் மட்டும்தான் நரகம் அல்லது சுவனம் தான். எனவே நரகத்துக்கு ஒருத்தனை அல்லாஹ் அனுப்புகிறான் என்றால் அல்லாஹ் தஆலாட நீதிட ரஹ்மாவை எங்களுக்கு தெளிவாக காட்டிக்கிறான். எதான் அர்த்தம்? இதான் யதார்த்தம். எனவே இதான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வந்த முக்கியமான விடயங்கள். மரணத்துக்கு முன்பற்ற பல பகுதிகளில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு எப்படி அருளை நிஅமத்தை ரஹ்மாவை எங்களுக்கு சுரந்திருக்கிறானோ அதே அமைப்பில் மரணரை வாழ்க்கை மறுமை என்ற அந்த பகுதி வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய ரஹ்மாவை அருளை சுரந்திருக்கிறது என்பதுதான் உண்மை, யதார்த்தம். எனவே நாங்களும் எங்களோட வாழ்க்கையை திட்டமிடுவோம். உலகத்தில் உயிரோடு வாழ்கிறோம், எங்களோட கண்ணுக்கு முன்னால் பல மரணங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த விடயங்கள் எங்களுக்கு அல்லாஹ்ட ரஹ்மத்தை ஞாபகப்படுத்தணும், அல்லாஹ் எங்கள் மீது சுரந்திருக்கிற அருளை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதாயிக்கணும். இந்த அருள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், அல்லது இந்த அருளுக்கு நாங்கள் எல்லாரும் வகை சொல்லக்கூடியவர்கள், பொறுப்புதாரிகள். அந்த அருளாக அமைகின்ற ஒவ்வொன்றும் அமானிதம் என்ற அந்த கூற்றுக்கு ஒப்ப எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திட்டமிடுவோம். ஈருலகிலும் எங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்கு நாங்கள் எல்லாரும் துவா செஞ்சு கொள்வோம், பிரார்த்தனை புரிஞ்சு கொள்வோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். மரணத்துக்கு முன்பும் பின்பும் இஸ்லாம் காட்டும் அன்பு என்ற தலைப்பில் இன்றைய தினம் இந்த சிறப்புரையை நிகழ்த்தினார் ஷேக் ஹஸ்ஸான் ஹமீம் அவர்கள். அல்லாஹ் தஆலா அவர்களின் இந்த முயற்சியை பொருந்தி கொள்ள வேண்டும், அவர்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க வேண்டும், மீசான் ஹசனாத்தில் இந்த அமர்வை பாரமாக்கி வைக்க வேண்டும் என்ற துஆவோடு இன்ஷா அல்லாஹ் இஸ்லாம் அருள் நிறைந்த மார்க்கம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியின் இறுதி நிகழ்ச்சி எதிர்வரும் திங்கட்கிழமை நடைபெறும். இபாதத்களும் இஸ்லாத்தின் தாராள மனப்பான்மையும் என்ற தலைப்பில் அந்த உரை நிகழ்பெற உள்ளது. அதிலும் கலந்து கொண்டு
பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் அழைத்து இன்றைய நிகழ்வை முடித்துக் கொள்கிறோம். சுபானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.